ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா விடுங்க ஓப்பனா அவங்க சொல்லல. செங்கோட்டையன் எல்லாருமே சொல்றது. உங்க கட்சியில இருந்து மாற்று கட்சிக்கு இப்ப திமுகவுக்கு போயிருக்காங்க பாருங்க எல்லாரும். அவங்க கூட சொல்றது, தான் தான் தலைமை, தான் தான் அதிகாரம் அப்படின்னு எடப்பாடி ஒரு நபர் தலைமையா இருக்காரு. கட்சின்னா அவரு தான் அப்படின்ற ஒரு அந்த எண்ணப்பாட்டுக்கு வந்துட்டாரு இல்ல அப்படின்றாங்க. அவர்களாக அப்படி நினைத்துக் கொண்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ம், அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ம். அந்த அந்த தலைமையிலே அந்த பொதுச் செயலர் பதவியிலே இருந்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தான் தான் என்று அவர் எப்பொழுதுமே நினைத்ததில்லை. எங்கே அவர் தான் என்று தன்னை இது அ தன்னை வெளிப்படுத்திக் இல்ல கொண்டார்? நீங்க அந்த இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ம், பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, ம், நீங்கள் சொன்ன அந்த நபர்கள் 3 நபர்களும் ம். இவரை எங்களுடைய பொதுச் செயலாளரை பொதுச் செயலர் என்று கொண்டிருக்கிறார்களா? ம். பொதுச் செயலருக்கு உரிய மரியாதையை கொடுத்திருக்கிறார்களா? இல்ல அவங்களுக்கு என்ன எப்பொழுது ஸ்பேஸ நீங்க குடுத்தீங்க? இல்லையே நீங்க குடுத்தது. ஸ்வே எ ஓபிஎஸ் எந்த தியாகத்தையும் செய்ய தயாருன்றார்ல. எந்த இறங்கி வராருல்ல. எங்க வர்றாரு? ஓபிஎஸ் இறங்கி வராரு. இபிஎஸ் இறங்கி வர்றதுக்கு என்ன? இல்ல, இல்ல. என்ன என்ன தியாகம் பண்றேன்னாரு? அவர் தான் எதுக்கும் ரெடி. இந்த கட்சி வெற்றி பெறணும். ரைட்டு. அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாருல்ல. சரி. அப்ப அ வெற்றி பெறணும். ம், இயக்கம் வெற்றி பெறணும். ம். இரட்டை இலை வெற்றி பெறணும். இந்த இயக்கம் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? எதற்கும் தயார்னா எதுக்கு தயாரு? இறங்கி வரேன். என்னோட நீங்க ஏங்க சமாதானம் ஆகறதுக்கான இல்ல, இல்ல. முயற்சிக்கு வாங்கன்றாரு அவரு. தலைமை கழகத்தை ஆட்களை வைத்து சேதாரப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? அதேபோல இரட்டை இலையை எதிர்த்து தேர்தல் களத்திலே போட்டியிடுவது எந்த வகையிலே நியாயம்? இவ்வளவும் செய்த இல்ல பிறகு அது பாஸ்ட். நீங்க இல்ல பாஸ்ட் இல்ல. பிரசன்ட்க்கு வாங்க. பிரசன்ட்டே சொல்றேன். இப்ப என்னங்கிறாரு? பொதுச் செயலா அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் இயக்கத்தில் சேர தயார் இருக்கிறேன். ம், ம். எதற்கும் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். சரி. ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ம், சேர்ந்தால் அப்படி இணைந்தால் மீண்டும் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ம், பொதுச் செயலாளர் தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பழைய விதிமுறைப்படி நடத்தப்பட வேண்டும். ம், பொதுச் செயலாளர் தேர்வுக்கு இப்பொழுது அந்த விதிகளை மாற்றியதை மீண்டும் அதை வித்ட்ரா செய்து ம். பழைய அந்த விதிமுறைப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையானால், ம். அப்பொழுது பொதுச் செயலாளராக இவர் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை.